ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஜேஎம் கேமிங். நம்ம இன்றைக்கி கிராஃப்ட்ஸ்மேன் தான் விளாட போகிறோம். கிராஃப்ட்ஸ்மேனில் சர்வே வேர்ல்டு விளாட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்வே வேர்ல்டு தான் விளாட போகிறோம். நாம் வந்துட்டு வேர்ல்டு நேம் ஒரு நிமிஷம். ஓகே, நாங்கள் வந்துட்டு வேர்ல்டுக்கு நேம் வச்சுக்கிறோம், டிஜேஎம்ன்ட்டு எங்கள் சேனல் பேர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதை வச்சுக்கலாம். இந்த கேம் எனக்கு பற்றி நல்லாவே தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, எதுவும் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், மாற்றிடலாம். எல்லாமே இப்போதைக்கு எதுவும் கோஆர்டினேட்ஸ் ஆனில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா கோஆர்டினேட்ஸ் முக்கியம். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இல்லை கைஸ், ஓகே, எடுத்தோடனே நல்ல ஐலாண்டர்ஸ் வா கைஸ், இங்கே வாருங்க எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது மரம் தான். ஆனால் இது எங்கே இருக்கு? அங்கே தூரமாக இருக்குது, நடுவில் இருக்கு. கைஸ், அங்கே இருக்குது. இந்த பட்டன் எப்படி கீழே கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த செட்டிங்ஸே நல்லா. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துன்னு விட்டு கலெக்ட் பண்ணி நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அது வச்சு தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, இப்போ உட்டன் பிளாக் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் கொஞ்சம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஒரு 8 ஸ்டிக்கை வச்சுக்கலாம். சொல்லுங்கள், ஒரு கத்தி, ஒரு ஆக்ஸு, சவல் வேணாம், பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஆடு தேடுவோம். ஆடு எங்கேயாச்சும் இங்கேருந்து கீழே வந்தோன்னா மறுக்கி கைஸ் ஸ்பைடர் வேணும். ஃபஸ்ட்டு பார்த்த மாப் ஆடு கிடைக்குமா பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆடு வச்சு தான் பெட்டு செய்யணும். இங்கே இடம் விழுந்தா மறுக்கியாக தான் கைஸ். எஸ், அது அங்கே ஒரு கோழி இருக்குது. இருங்க, அங்கே போகும், கீழே பொறுமையாக போவோம். ஒரே ஒரு அடி அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஏதோ கேவ் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் பெட்டு எதுவும் இல்லை. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் காய்ஸ் ஒரு ஆடு கிடச்சிருச்சு. அந்த சைடு பண்ணியிருக்கு. நம்ம வெட்டுறது ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நமக்கு ஒரு சர்வைவலில் இப்படி தான் இருக்கும். இன்னும் நமக்கு இன்னும் 2 ஆடு தேவை. இந்த பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா சாப்பிட்றதுக்கு வேணும். ஓகே, இங்கே குதிரை இருக்குது. ஆனால் நம்மகிட்ட அது இது இல்லை, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஷேடு இல்லை. அது இல்லை நம்மகிட்ட. பண்ணி வாங்கும், அதுவும் குதிரை. இங்கே ஒரு பண்ணி இருக்குது, அங்கே ஒரு பண்ணி, நிறைய பண்ணி இருக்குது. சரி, லைட்டாக வசீகரமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் மரத்தையும் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் ஆக்ஸ் வந்துட்டு மரத்தை விட்டுருக்கு ஈஸியாக இருக்கும். பிக்கக்ஸு நம்ம ஸ்டோனு, அந்த கோல்டு, எமரால்டு அந்த மாதிரி எடுக்கிறதுல பிக்கக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வாடு உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கொல்றதுக்கு. அப்புறம் ஜாம்பிஸ், ஸ்கெலிட்டன்ஸ், அந்த மாதிரி ஸ்பைடர், அந்த மாதிரிலாம் வந்தால் இது வச்சுருக்கலாம். இன்னும் 2 அண்ணன் இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஓகே, இந்த குட்டியை பண்ணி கொன்ன எதுவும் கிடைக்காது. பார்க்க பாவமாகவும் இருக்குது. கொஞ்சம் பத்து சாப்பிட்டு இன்னும் வந்துருச்சு.
இருங்க guys, வெளியில் கொண்டுடலாம். கொண்டுட்டோம் தம்பி, உங்கள் அம்மாவோ அப்பாவோ தெரில, கொண்டுட்டோம். இருங்க guys, ஒரு நிமிஷம். கொஞ்சம் பசிக்குது. அந்த சிக்கன் சாப்பிட்டா நமக்கு ஹங்கர் டிசீஸ் பாய்சன், சாரி. இன்னும் 2 ஆடு நமக்கு தேவை. இருட்டுறதுக்குள்ளே கண்டுபிடிச்சா தான் பெட்டு செஞ்சு வச்சு சாப்பிட முடியும். பாருங்கள், தூங்க முடியும். கைஸ், இங்கே ஒரு ஆடு. இன்னும் ஒரே ஒரு ஆடு தான் நமக்கு தேவை. அது கிடச்சதுன்னா இன்னும் ஒரே கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம பெட்டு செஞ்சிடலாம். கொண்டுட்டோம். ஓகே, 3 பிளான் கிடச்சிருச்சு. இருங்க, கிராஃப்டிங் டைம். ஆடு, குட்டி, பாவம் எங்கள் அம்மா அப்பாவை கொண்டுட்டோம் நினச்சிக்கோ. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு பெட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, பெட்டு செஞ்சாச்சு கைஸ். நீங்கள் இதை உடச்சி எடுத்துக்கலாம். இருங்க, ஆக்சல் உடைக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக. ஓகே ஓகே, நம்மக்கிட்ட மரம் எவ்வளோ இருக்குது? ஓகே, 5 மரம் இருக்கா? சூப்பர். 20 இருக்குது பிளாங்க்ஸு. ஓகே, இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டி ஒரு வீடு கட்டுவோம். இன்னும் ஒரு மரம் வெட்டி, இன்னும் 2 மரம் வெட்டலாம். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, முயல். ஆனால் இது நம்ம கொல்லப்படுறது இப்போ. ஆக்சுவலி இந்த கோஆர்டினேட்ஸ் எதுக்குன்னா, நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னா இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பார்க்கலாம். இதை வச்சு எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்காதீங்க, நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. கொஞ்சம் மரத்துக்கு 20 விட்டுனா, அப்போ இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 79 பிளாங்க்ஸ். ஓகே, நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். 76. ஓகே, என்னடா இங்கே 64ன்னு காட்டுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல உங்களுக்கு சொல்கிறேன். 64 வரைக்கும் தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் அது மாறி போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு செஞ்சு அதிலெல்லாம் ஒரு சிலது வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுவோம். இங்கே ஒரு வுட்டு கிடக்குது. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே கட்டிடலாம். கொஞ்சம் இதெல்லாம் உடச்சிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கட்டுவோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 வச்சுக்கலாம். இங்கே 1 2 3 4 5. இதில் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். 6 7 6 7. ஓகே, இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கேம் தொடரும் போது அப்படி கட்டிடுவோம். ஓகே, இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதும். ஓகே, இந்த இடத்துல தான் கதவு வரும். அதனால இதை கட்டிடுவோம். சரி, இதை கட்டுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை உடச்சிடலாம். இந்த வீடு கட்டுறதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும்.
பிளாக் இருப்போம். 3னா கரெக்டாக இருக்கும். ஓ இல்லை 4 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பெட்லேருந்து எந்திரிக்கும் போது இடிக்கும், அதனால் ஹெல்த் குறையும். அப்போ 4 பிளாக் வச்சோம். ஓகே ஃபுட்டு வேறு தீர போகுது. தீர்ந்துச்சு. ஓகே கைஸ், நைட் ஆயிடுச்சு. ஓகே பெட்டு போட்டு தூங்கிடலாம். ஏன்னா மாவு வர வாய்ப்பு இருக்குது. சரி நானே அங்கே போயிடுறேன். ஓகே தூங்கிடலாம். ஐயோ ஓகே டே 2 கைஸ். ஓகே அவ்வளோதான். விட்டு தீர்ந்துருச்சு. விட்டு போய் எட்டு வரணும். கைஸ் அங்கே பாருங்கள், ஸ்கெல்டன் கோல்டு போட்டு வந்துட்டோம். பெட்டு வேறு எடுத்துட்டோமா, குதிச்சிருமா. பெட்டில் குதிச்சு வந்தாங்க. ஓகே ரீஸ்மான் செட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்கெல்டன் கொண்டு அந்த கோல்டன் ஆர்மர் கிடைக்குதான்னு பார்ப்போம். கைஸ் ஐயோ கைஸ் 2 ஸ்கெல்டன் அடிக்கிறாங்க. ஓ மை கைஸ் இங்கே க்ரீப்பர் வேறு அடிச்சிருக்கான். ஐயோ வரானுங்க, 2 பேர் இருக்காங்க. ஐயோ எந்த பிளாக்கும் இல்லையே. வரானுங்க கைஸ், வரானுங்க. ஐயோ கைஸ் மாற்றி அடிச்சிருக்காங்க. ஓகே சைஸ் டே 2லேயும் நமக்கு இப்படி ஒரு லக்கு அடிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஆர்மரில் கிடச்சிருக்கு, போட்டுக்குவோம். லக்கு தான் கைஸ், அவ்வளோதான். இதுதான் கிடச்சிருக்கு. ஃபேண்ட் எங்கே போச்சு கைஸ்? ஐயோ கைஸ் என்ன கைஸ். ஓகே போன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம நாயை டேம் பண்ணலாம். ஓகே போய் விட்டு எடுத்துட்டு மறுபடியும். ஐயோ ஸ்பைடர், இது ஒன்றும் பண்ணாது. நம்ம அதில் அடித்தா அது அடிக்கும். இதுதான் எனக்கு பிடிச்ச மாபு. ஜஸ்ட் மிஸ் ஒன்று இருக்கும்.
நம்ம இந்த டேட்லேயே வீடு கட்டலாம். உடன் பிளாக்ஸ் கொஞ்சம் பெஸ்ட், நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இதில் கட்டுறோம். இது 10 மாதத்தில் பார்த்துக்கலாம். அப்புறம் இது டோர் வேறு செய்யணும். சரி ஃபஸ்ட்டு இதில் இருங்க, எவ்வளோ வருதுன்னு. அம்பு கிடச்சிருக்கு, சூப்பர். நான் கவனிக்க 60. ஓகே, இது போதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் எடுத்துக்கணும். மேலே இருக்குது ஸ்பைடர் மேன், அது படுது மேலே இருக்கா. ஓகே, சாப்பாடு வேறு இருக்குது. ஆடுக்கும். ஓகே, மறுபடியும் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். ஓகே, 3வது போட் முடிச்சிட்டோம். இல்லை 4 முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, பெட்லேருந்து எந்திரிக்கும் போது ஏதோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஸ்கெலிட்டன் இல்லை மிஸ் ஆகும். எவ்வளோ முடிய போகுது. அதான் கட்டி முடிச்சிட்டோம். ஓகே, வீடு பார்ப்போம். இந்த ரூட்டு இருக்கும். உங்கள் பட்டு இப்படி வாடலாம், இப்படி போட்டுக்கலாம். ரீஸ்மெண்ட் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு அப்புறம் டோரு அதெல்லாம் செய்யலாம். ஓகே, ஜஸ்ட்டு 2 செஞ்சுக்கலாம். டோர் டோர் காட்டுறது. டோருக்கு இன்னும் 2 இது வேணும். போயிட்டு இந்த ராடுக்கு கொண்டுக்கலாம். ஓகே, இங்கே வேறு கேவு கிடக்குது. ஓகே, இது போதும். மட்டும் நான் செஞ்சுக்கேன். ஓகே, அவ்வளோதான். இருங்க, ஜன்னல் செஞ்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வீட்டு கழிச்சு வரும். லாக்ஸ் ஜன்னல் 2 போதும். ஓகே, செஞ்சுட்டோம். ஓகே, 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 கொஞ்சம் இருக்குது. ஜஸ்ட் வச்சுப்போம்.
வச்ச அந்த போன்லாம் ஓகே ஓகே இதெல்லாம் போய் நட்டிட்டு வந்துடலாம். இந்த உள்ளே உள்ள ஓகே ஓகே இருங்க வயசு அந்த மாடு கொண்டுட்டு வந்தோம். ஏன்னா ஃபுட்டு எதுவும் கிடையாது. நான் இன்னும் இதில் ஃபார்மிங் பண்ணல. ஃபார்மிங் பண்ண ஓகே ஓகே காய்ஸ் அடுத்து ஓகே வீடு ஜஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு கோல்டன் ஆர்மரும் கிடச்சிருக்கு. பாருங்கள் கோல்டன் ஆர்மரும் கிடச்சிருக்கு. ஓகே வீட்டு மேலே ஸ்பைடர் அது பட்டு சுற்றிட்டுருக்கு. ஓகே கைஸ் அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டாட்டா பாய் பாய் see you. லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பிளான்டிங் அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே கைஸ் நாங்கள் அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டாட்டா. இதோட பார்ட் 2 சீக்கிரமாக வரும். ஓகே டாட்டா பாய் பாய் see you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.